அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அரசு வழியொலி. நான் உங்கள் சரவணன். கடந்த ஜூலை 10ஆம் நாள் மதுரை மாவட்டம் விராதனூர்ல ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாட்டை நாம் தமிழர் கட்சி நடத்தியிருக்கு. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து அந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாநாடு நடத்தப்பட்ட உடனேயே நாம் தமிழர் கட்சி மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் தீராத பழி பகை எல்லாமே இருக்கக்கூடிய சிலர் உடனே கிளம்பிட்டாங்க. இந்த தைப்பூசம் வந்துருச்சுன்னா முருகர் வேஷம் போட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் நாம் தமிழர் மேல வன்மத்தை கொட்டுறதுக்காக கிளம்பி நாம் தமிழர் கட்சி வந்து குலக்கல்வியை ஆதரிக்குது, குலத்தொழிலை ஊக்குவிக்குது, நாம் தமிழர் கட்சி வந்து இன்னும் பல வேலைகளை பார்க்குது, RSS உடைய பின்புலமா இருக்குது, அப்படி இப்படின்னு கதையா விடுறாங்க. இந்த கதையை விட்ட நபர்கள முதன்மையான முக்கியமான நபர் யாருன்னா விசிகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள். கிட்டத்தட்ட இந்த அறுத்து விட்ட பண்ணி எப்படி கத்துமோ அந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு கத்திட்டு இருந்தாரு. ஏன் இப்படி வன்மத்தோட பேசுறாரு, காழ்ப்புணர்ச்சியோட பேசுறாரு, அதுவும் திமுகவுடைய கைக்கூலி மாதிரியே கூவுறாரு, ஏன் அப்படி பேசுறாருங்கிற பல கேள்விகள் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவரை திட்டாம அல்லது அவரை கடந்து போய் இந்த மாநாடு முன்வைக்கக்கூடிய அரசியலை வந்து ஒரு காணொலியாக போடணும்னு நான் அப்பயே யோசிச்சேன். ஆனால் அதற்கு பிறகு வேலைப்பளு காரணமாக சரி அந்த காணொலியை போட முடியல, விட்டுரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் என்னுடைய நீண்டகால நேயராக இருக்கக்கூடிய ஒருத்தங்க அவங்க வந்து இதை பத்தி நீங்க காணொலி போடுங்க, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி அவங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 2 நாள் தாமதமான அந்த தாமதத்துக்கு வருந்துறேன். இருந்தாலும் இந்த காணொலி அந்த நேயருக்காகவும் காத்திருந்த என்னுடைய அன்பு சப்ஸ்கிரைபர்கள் அனைவர்களுக்காகவும் இந்த காணொலி. நாம் தமிழர் கட்சியினருமே ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவெளியில நிறையவே விளக்கம் கொடுத்து விளக்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக, கொஞ்சம் நீண்ட காணொலியாக அநேகமாக 20-30 நிமிஷம் இருக்கலாம், ஆனால் மிக தெளிவாக இந்த காணொலியில விளக்குறேன். ஆடு மாடுகள் மாநாடு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கம் எதற்காக எழுப்பப்பட்டது அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம் வாங்க. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்கின்ற முழக்கத்தோடு மதுரை விராதனூர்ல ஜூலை 10ஆம் நாள் நடத்தப்பட்ட ஆடு மாடுகள் மாநாடு. அதுக்கு கிட்டத்தட்ட அடுத்த நாளே வந்து திரு வன்னியரசு அவர்கள் விசிகவுடைய துணை பொதுச் செயலாளர் உடனே ரியாக்ட் பண்ணி இதன் பின்னணியில் RSS இருக்கிறது, இது குலக்கல்வி ஊக்குவிக்கும் வேலை, குலத்தொழிலை ஊக்குவிக்கும் வேலை அப்படின்லாம் கதை எழுதினார். ஆனா ஜூலை 4ஆம் தேதி த ஹண்ட் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையத்தொடர் வருது. அதுக்கு ஜூலை 14ஆம் தேதி 10 நாள் கழிச்சுதான் வாயவே திறக்கிறாரு. எதுக்கு முதல்ல வாயை திறக்கணும், எதுக்கு முதல்ல வாயை திறக்கக்கூடாதுன்னு அறிவாலயத்துல இருந்து கட்டளை எதுவும் வரும் போல, அதனாலதான் வாயை திறக்காம இருக்காரு. என்னமோ ஒண்ணு. இந்த வன்னியரசு அவர்களை வந்து நம்ம தனியா வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து முதல்ல சங்க இலக்கியங்கள் மேய்ச்சல் நிலத்தை பத்தி, மேய்ச்சல் வாழ்வியலை பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருவோம். கோட்டினத்தாயர், கோவினத்தாயர், புள்ளினத்தாயர் அப்படின்னு ஆயர்களை 3 வகையாக நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுது. அதுல கோட்டினத்த ஆயர்ங்கிறது எருமை கூட்டத்தை உடையவரனும், கோவினத்த ஆயர்ங்கிறது பசு கூட்டத்தை உடையவரனும், புள்ளினத்த ஆயர்ங்கிறது ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆட்டு மந்தைகளை உடையவர் அப்படின்னும் சொல்லுது. இப்போ இந்த மாதிரியாக மேய்ச்சல் தொழிலை மிக சிறப்பாக சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் கோட்டினத்த ஆயர் மகன் அன்றே மீட்டு உரான் போர்புகழ் ஏற்று பிணர் எருத்தில் தத்துபு தார்போல் தழியவன் அப்படின்னு கலித்தொகையில ஒரு வரி வருது. இதற்கு அர்த்தம் என்னன்னா, எருமைகளை மேய்க்கக்கூடிய ஒரு ஆயன் அவன் வந்து காலையில பிடிச்சிட்டான்னா அவன் அதை அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டான். ஏன்னா அவன் தான் வந்து எருமை கூட்டத்தை மேய்க்கிறவனாச்சு, அவன் ரொம்ப வலிமையானவன் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவனுடைய வலிமைக்கு அடையாளமாக அவனை கோட்டினத்த ஆயன்னு பெருமையா சிறப்பா சொல்லுது. இந்த சங்க இலக்கிய வரிகளை நினைவில் கொண்டு இப்ப நாம மேய்ச்சல் சமூக மக்களுடைய வாழ்வாதார உரிமை பிரச்சனைகளை பத்தி தான் பேச வேண்டியது இருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச்லேண்ட்ஸ் அண்ட் பாஸ்டரலிசம் அப்படிங்கிற ஒரு ஆண்டு 2026க்கு அறிவித்தது ஐக்கிய நாடுகள் அவை. அதை அவங்க 2022ல அறிவிக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு மங்கோலியா அப்படிங்கிற நாடு முன்னெடுப்பின் அடிப்படையில தான் இதை 2022ல ஐநா அறிவிக்குது. அதற்கு பிறகு 2026ஆம் ஆண்டை இந்த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச்லேண்ட் அண்ட் பாஸ்டரலிசம், அதாவது மேய்ச்சல் நிலம் மற்றும் மேய்ச்சல் வாழ்வியலுக்கான ஒரு சர்வதேச ஆண்டாக கொண்டாடணும், அதற்கு பல முன்னெடுப்புகளை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக 2022ல இதை ஐநா தன்னுடைய பொது அவையில முன்வைக்கிறாங்க. பொதுவாக ஐநாவுடைய பொது அவையில ஒரு திட்டமோ சட்டமோ அல்லது உடன்படிக்கையோ ஏதோ ஒன்று முன்வைக்கப்படும் பட்சத்துல அதுல அதனுடைய ஐநாவுடைய உறுப்பு நாடுகள் கையெழுத்திடுவாங்க. கையெழுத்திட்ட பிறகு அவங்களுடைய நாட்டுல இதை சட்டமாகவோ திட்டமாகவோ முன்னெடுப்பாகவோ கொண்டு வந்து செயல்படுத்த முயற்சி பண்ணணுங்கிறது ஒரு விதிமுறை.
அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த சர்வதேச ஆண்டு மேய்ச்சலியத்துக்கான சர்வதேச ஆண்டை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய நாடுகள்ல இதை முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 300க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் இதை முன்னெடுத்து கொண்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வன்னியரசு அவர்கள்ட்ட கேட்கறது என்னன்னா, ஐநா முன்வைத்த இந்த உலகளாவிய இலக்கு, இந்த உலகளாவிய இலக்கு அப்படிங்கிறது குலத்தொழிலை ஊக்குவிப்பதா, இல்ல இந்த ஐநாவுக்கு முன்னாடி எதுவும் அரசு இருக்கா, இல்ல இந்த 100க்கும் மேற்பட்ட நாடுகள்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி எதுவும் அரசு இருக்கா, மங்கோலியா தான் இது முன்னெடுத்தது, மங்கோலியாவுக்கு முன்னாடி எதுவும் அரசு இருக்கா, மங்கோலியா எதுவும் குலக்கல்வியை விரும்புதா, குலத்தொழிலை விரும்புதா? அதாவது தனக்கு ஒண்ணு தெரியல, இன்னொருத்தர் ஒரு தலைவர் அதை முன்னெடுப்பு செய்யறாரு, என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டு அதுக்கு பிறகு விமர்சனம் வைக்கணும். கண்மூடித்தனமா என்ன இதெல்லாம் தேவையே கிடையாது, நான் பாட்டுக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமாக காழ்ப்புணர்ச்சியோடு இவரை மாதிரி கத்தக்கூடியவர்களாம் நம்ம அப்படியே கடந்து போயிடணும். இவரெல்லாம் பெருசாவே எடுத்துக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ நம்ம திரும்ப அந்த குளோபல் அஜெண்டா, அதாவது உலகளாவிய இலக்குக்கு நம்ம வருவோமே. ஐநாவினுடைய முக்கிய அங்கங்களில் உண்டான ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் 2022ஆம் ஆண்டு ஆயர்களின் நடமாட்டத்துக்கான இந்த சர்வதேச ஆண்டை அறிவிக்கிறாங்க. அதற்குன்னு ஒரு கையேட்டை வெளியிட்டு இதன் அடிப்படையில மேய்ச்சலிய வாழ்வியலை, மேய்ச்சலிய சமூகத்தை, மேய்ச்சலிய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன முக்கியமான ஒரு இலக்கு, உலகளாவிய இலக்கு. இதை உலகம் முழுக்க கொண்டு போகணுங்கிறது அவங்களுடைய வேலை. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாட்டின் தேசிய எல்லைக்குள்ளும் அதற்கு அப்பாலும் மேய்ச்சல் நிலங்கள், நீர் மற்றும் பிற வளங்களை இடையூறு இன்றி பெரும் வகையில் கால்நடை மேய்ப்பர்களின் உரிமைகளை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பதே இந்த சர்வதேச ஆண்டினுடைய நோக்கம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. கால்நடைகள் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டும் இந்த கையேடு ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டு விலங்குகள் குறித்து பட்டியலிட வேண்டும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்துது அப்படிங்கிறது மற்றொரு முக்கியமான செய்தி. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஐநா இந்த மேய்ச்சலிய சமூகத்துக்கு, மேய்ச்சலிய வாழ்வியலுக்கு, மேய்ச்சலிய வாழ்வாதார உரிமைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது நல்லாவே தெரியுது. குறிப்பாக தொழில்மயமான உலகமயமான இந்த உலகத்துல மேய்ச்சலிய வாழ்வியல்ங்கிறது, அந்த வாழ்வாதாரம்ங்கிறதே ஒரு அச்சுறுத்தலுக்கும் அபாயத்துக்கும் உள்ளாகி வருது. அப்ப அதை காக்க வேண்டியது உலகளாவிய கடமையாக எண்ணித்தான் ஒரு சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் அவை இதை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு மங்கோலியா ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு. மங்கோலியா முன்னெடுப்பு எடுக்க காரணம் என்னன்னா, மங்கோலியாவில் கிட்டத்தட்ட 74 விழுக்காடு நிலம் மேய்ச்சலிய நிலங்களாகத்தான் இருக்கு. மங்கோலியாவினுடைய அடிப்படையான பொருளாதாரமே இந்த மேய்ச்சலிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நீண்ட நாட்களாக அமைந்திருந்தது. 1990ல சோவியத் உடைவதற்கு முன்பு வரை அரசாங்கம் இந்த மாதிரியான மேய்ச்சலிய வாழ்வியலுக்கும் அந்த மேய்ச்சலியம் சார்ந்த வாழ்வாதாரங்களுக்கும் நிறைய உதவிகளையும் நிறைய முக்கியத்துவங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த முக்கியத்துவம் குறைஞ்சி அரசினுடைய உதவிகள் மக்களுக்கு கிடைக்காம போச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே கூட இருக்கு. ஆனாலும் கூட இன்றளவிலும் மங்கோலியா தான் மேய்ச்சலிய பொருளாதாரத்தை உலகளாவிய பொருளாதாரமாக முன்னெடுக்கக்கூடிய முதன்மையான நாடாக இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விடயம். அதுலேயுமே மங்கோலியா அப்படிங்கிறது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி, அந்த நாட்டுக்கு துறைமுகம் கிடையாது. அதனால அந்த நாடு இந்த மாதிரியான விஷயங்களை நம்பிதான் வாழ வேண்டியிருக்கு. மங்கோலியா வடதுருவத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால அங்க பனி பொழிவு, அது மட்டும் இல்லாம மழை சார்ந்த சில சிக்கல்களும் இருக்குது. அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்ப மங்கோலியாவுடைய கால்நடைகளை வளர்ப்பது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மேய்ப்பர்களுக்கு கொஞ்சம் சவாலான சிக்கலான விடயம் தான். அதை எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க அப்படிங்கிறது குறித்தும், அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது குறித்த நிறைய விடயங்களையும் மங்கோலியன் பாஸ்டலிசம் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஆய்வுகள் உலகம் முழுக்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி பாஸ்டலிசம் நாலேஜ் ஹப் அப்படிங்கிற பெயர்ல இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனே ஒரு ஹப்பை, அதாவது ஒரு அறிவு மையத்தை, எதுக்கான அறிவு மையம், இந்த மேய்ப்பர்களுக்கான ஆயர்களுக்கான அறிவு மையம் அப்படிங்கிற ஒரு மையத்தை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனை வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்னாடி பண்ணுவாங்களா, இல்லை இவங்கெல்லாம் குலக்கல்வி இதெல்லாம் ஆதரிக்கிறவங்களா? இதை திரும்ப திரும்ப நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு ஒன்றும் தெரியாத தற்குறி முண்டம் தான் இப்படிலாம் வளருதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் தான், நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் தான் இருக்கே ஒழிய எந்த விதமான குலக்கல்வியும் நாம் தமிழர் கட்சி எங்கேயுமே வலியுறுத்தல. 2016 தொடங்கி உலகளாவிய அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை வலியுறுத்த தொடங்கிட்டாங்க. ஆனா 2016 நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஆட்சி செயல்பாட்டு வரைவில் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி தன்னுடைய கொள்கைகளை வழிமொழியவும் பரப்புரை செய்யவும் தொடங்கிருச்சு. அதற்கு பிறகு 2016க்கு பிறகு 2025 அதற்கான மாநாடும் போட்டுட்டாங்க. 2026 அதற்கான ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஒரு மாநாடும் கண்டிப்பாக உலக அளவில் நடைபெறும். ஆனால் உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு அரசியல்வாதி இல்லை. அந்த குறையை தீர்ப்பதற்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் எடுத்த ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடும் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்கின்ற முழக்கமும். ஆனா இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம தத்து பித்துன்னு உளரக்கூடிய
நான் திரும்பவும் இவங்களை திட்ட விரும்பல. நாம அடுத்த விஷயத்த பார்ப்போம். இப்ப நான் மங்கோலியாவை பத்தி சொன்னேன். இப்ப இந்த ஆசிய நாடுகளே மதிக்காத ஒரு போக்கு இருக்கு. அதெல்லாம் மங்கோலியாவை அதெல்லாம் ஒரு நாடாங்க அப்படின்னு பேசக்கூடிய சில தற்குறி முண்டங்கள் இருக்காங்க. அதனால ஐரோப்பாவை உயர்வாக எண்ணக்கூடிய இந்த அறிவுஜீவிகளுக்காக நான் ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை உதாரணமாக காட்டுறேன். குறிப்பாக ஸ்பெயின் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அதாவது உலக அளவில் கப்பல் மூலமா போய் வணிகத்தை பிடிச்சி காலனிய நாடுகளை உருவாக்க முடியுங்கிறத உருவாக்கி காட்டின 2 நாடுகள். ஒன்னு போர்ச்சுகீஸ், இன்னொன்னு ஸ்பெயின். அதுல போர்ச்சுகீஸ் நம்ம நாட்டு பக்கம் வந்தாங்க, ஸ்பெயின் இந்த அமெரிக்கா பக்கம் போனாங்க. இதுல அந்த ஸ்பெயின் அப்படிங்கிற நாட்டுல இன்றைக்கும் இந்த மாதிரியான மேய்ச்சல் நிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இன்னைக்கு நேரத்துலாம் கிடையாது. 1995ஆம் ஆண்டு ஸ்பெயின் தன்னுடைய நாடாளுமன்றத்துல, சட்டமன்றத்துல, ஏன்னா அங்க மாடர்ன் லெஜிஸ்லேஷன் சொல்றாங்க, அந்த மன்றத்துல கொண்டு நிறைவேற்றி ஸ்பெயின் நாட்டை பொறுத்தளவுல மேய்ச்சலிய கால்நடைகளை அதனுடைய அந்த பட்டி தொழுவம் மாதிரியான இடங்கள்ல இருந்து அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு கொண்டு செல்வதற்குன்னு ஒரு பாதை இருக்கு. அந்த மேய்ச்சலிய பாதை ட்ரோவ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேனடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பானிய மொழியில சொல்றாங்க. இந்த கேனடாஸ் அப்படின்னாலுமே அது கிட்டத்தட்ட கால்நடைகளுடைய சாலைகள், கால்நடைகள் நடப்பதற்கான பாதைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பாதைகளை பாதுகாக்கணும். ஏன்னா ஸ்பெயின் நாட்டிலையுமே தட்பவெட்ப நிலைகள் அப்பப்போ மாறுபடும். அந்த மாதிரியான மாறுபாடான காலங்கள்ல, குறிப்பாக குளிர்காலங்கள்ல இந்த கால்நடைகளை ஒரு சில மேய்ச்சல் நிலங்களுக்கு அழைத்து செல்ல முடியாது. அப்போ வேறு மேய்ச்சல் நிலங்களை தேடி மேய்ப்பர்கள், ஆயர்கள் அந்த கால்நடைகளை அழைத்து செல்வாங்க. அது 10 கிலோமீட்டர்ல இருந்து 200-300 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி செல்லக்கூடிய அந்த கால்நடைகளுக்கான பாதைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 1995, அதாவது ஐநா 2016 கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 மங்கோலியா முன்னெடுக்குது. 2022 சொல்றாங்க, 2026 முன்னெடுக்க போறாங்க. ஆனால் ஸ்பெயின் 1995 பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் நகர்மயமாக்கம், தொழில்மயமாக்கம், உலகமயமாக்கல் மூலமாக ஸ்பெயின்ல இந்த பாதைகளுக்கு அச்சுறுத்தல்களும் சவால்களும் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் மேய்ச்சல் நிலங்களை, மேய்ச்சல் பாதைகளை பாதுகாக்க வேண்டும்னு ஸ்பெயின் நாட்டினுடைய அந்த கால்நடைத்துறை அவங்க அதுல ஆர்வம் காட்டுறாங்க, அதுல அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதன் சார்பாக அந்த மேய்ச்சல் நிலங்கள் ஸ்பெயின்ல இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் அது குறித்து அரசு கவலைப்படுது. ஸ்பெயின் நாட்டினுடைய இந்த முன்னெடுப்புக்கு பிறகு விழித்து கொண்ட உலக நாடுகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இதுல நல்லாவே விழிச்சுக்கிச்சுன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு ஆஸ்திரியா, கிரீஸ், இத்தாலி போன்ற நாடுகள் பருவ காலங்கள்ல மத்திய தரைக்கடல் பகுதி, ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மேய்ச்சலிய பாதைகளை நாம ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல சேர்க்கணும் அப்படின்னு அவங்க ஐநாவுக்கு கோரிக்கை வைக்க, ஐநாவும் இதை தன்னுடைய கலாச்சார பாதுகாப்பு குழு மூலமாக தன்னுடைய பட்டியலை சேர்த்துக்கிறாங்க. ஸோ இது நடந்தது 2019ஆம் ஆண்டு. அப்போ இது எல்லாமே உலக நாடுகள் தெளிவா இருக்காங்க, உலக நாடுகள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. உலக நாடுகள் மேய்ச்சலிய பாதைகளை, மேய்ச்சலிய வாழ்வாதாரங்களை, மேய்ச்சலிய கால்நடைகளை, அந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்ன்றாங்க. அதுல அவங்களுக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வோ அல்லது குலக்கல்வியோ குலத்தொழிலோ இல்லை. குலக்கல்வியை ஒழிங்க, அதுக்காக இந்த மேய்ச்சலிய சமூகத்தை, அந்த மேய்ச்சலிய வாழ்வியலையே ஒழிச்சிடணும் அப்படிங்கிறது கண்மூடித்தனமான நடைமுறை, அணுகுமுறை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. 2வது, இப்படி நீங்க மேய்ச்சலிய வாழ்வாதாரத்தை, மேய்ச்சலிய வாழ்வியலை அழிச்சிட்டு எங்க தெரியுமா போகணும்னு நினைக்கிறீங்க? ஃபேக்டரி ஃபார்மிங். கடந்த இந்த மாதத்துல ஒரு கட்டுரை வந்துச்சு. அந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாப் ஃபினான்சிங் ஃபேக்டரி ஃபார்மிங். அதாவது இந்த ஃபேக்டரி ஃபார்மிங் சொல்லப்படக்கூடிய தொழிற்சாலைகள்ல பண்ணைகளை வைத்து கால்நடைகளை வளர்க்கக்கூடிய முறைகள், இதன் மூலமாக உலகத்துக்கு அதிகமாக கேடு தான் சேருது. குறிப்பாக கால்நடை வளர்ப்பின் போது இயல்பாகவே கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீத்தேன் கேஸனுடைய எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த எமிஷன் இந்த ஃபேக்டரி ஃபார்மிங்ல இன்னும் அதிகமாகுது. இது உட்பட இன்னும் நிறைய கேடுகள் சேருது. அதனால இந்த ஃபேக்டரி ஃபார்மிங்கான ஃபினான்சிங்கை உலக அளவிலான வங்கி நிறுவனங்கள் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சாரத்தையும் பலரும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மேய்ச்சலிய சமூகங்களுடைய மேய்ச்சலிய வாழ்வியலை பாதுகாக்கணும்னு ஒரு முன்னெடுப்பு, அதற்கு எதிரான உலகளாவிய முதலாளிகளுடைய அந்த ஃபேக்டரி ஃபார்மிங்க்கு எதிரான அது ஒரு பரப்புரை, அந்த பரப்புரைக்கான முன்னெடுப்பும் நடந்துட்டு இருக்கு. இந்த 2ம் தெரியாத, இந்த வன்னியரசு மாதிரியான ஒன்றும் தெரியாத தற்குறிகள், வன்மத்தில் காழ்ப்புணர்ச்சியில் உளரக்கூடிய பைத்தியங்கள் தான் சொல்லணும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இது என்ன நிலைமை இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, அதை பார்ப்போம். எடுத்துக்காட்டுக்கு மேய்ச்சலிய சமூகம் கணிசமாக வாழக்கூடிய என்னுடைய சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம், அதன் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தையும் எடுத்துக்கிறேன். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை அப்படிங்கிற துறை 2007ஆம் ஆண்டு எடுத்த ஒரு முக்கியமான சர்வே. அந்த சர்வேல 2007ஆம் ஆண்டுல இருந்து செம்மறி ஆடுகளுடைய எண்ணிக்கை வருடத்துக்கு வருடம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல. தமிழ்நாட்டில் 2012ஆம் ஆண்டுல இருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் 6.36 விழுக்காடு செம்மறி ஆடுகளுடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைந்திருக்கு. இதற்கு முக்கிய காரணம் விரைவாக நடைபெற்று வரும் நகரமயமாக்கல் தான். வேகமாக இந்த நகரமயமாக்கல் மூலமாக
பல மேய்ச்சல் நிலங்களும் மேய்ச்சல் சமூகங்களிடமிருந்து பறிபோகின்றது. அதன் காரணமாக அவங்க கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேல மேய்ச்சல் நிலங்களை தேடி தங்களுடைய கால்நடைகளை கூட்டிக்கிட்டு நடையாக போய் ரொம்ப ஒரு சிரமத்திற்குள்ள ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு மற்றொரு முக்கியமான விடயமும் இருக்கு. அதே நேரத்துல 1880ஆம் ஆண்டுகள்ல இந்தியாவுடைய வனச்சட்டத்தை வெள்ளைக்காரங்க கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு 2006ல ஒரு வனச்சட்டம் வந்தது. அவ்வப்போது வந்து நாடாளுமன்றங்கள்ல இந்த வனச்சட்டங்கள்ல திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் மற்றொரு முக்கியமான விடயம். இந்த சட்டங்களுடைய விளைவாக 1880 முதல் 2010 வரையிலான காலங்கள்ல 2 கோடி ஹெக்டேர் புல்வெளி மேய்ச்சல் நிலங்களும் 2.6 கோடி ஹெக்டேர் மேய்ச்சல் நிலங்களும் இந்தியாவில இருந்து அழிக்கப்பட்டு அது வந்து வேறையாக, அதாவது நகர்மயமாக்கல்ல பல விதமான கட்டிட தொகுதிகளாக குடியிருப்புகளாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மோசமான செய்தியும் கசப்பான செய்தியும் நமக்கு கிடைக்குது. அதே நேரத்துல இந்தியாவுல பல புல்வெளிகள் இருந்தாலும் கூட இந்திய புல்வெளிகள்ல வெறும் 7 விழுக்காடு புல்வெளிகள் தான் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட புல்வெளிகளாக சொல்லப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்ட புல்வெளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்முடைய கேள்வினா, காடழிப்பு பற்றி பேசக்கூடிய நாம இந்த மாதிரியான மேய்ச்சல் நில புல்வெளிகள் அழிப்பு பற்றி பேசுறது இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாட்டையுமே சூழலியல் ஆர்வலர்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அதே நேரத்துல 2001ஆம் ஆண்டு ஒரு அரசாணை போடப்பட்டு இந்த மாதிரியான மேய்ச்சல் நிலங்கள், மேய்க்கால் புறம்போக்கு நிலங்கள்னு சொல்லக்கூடிய மந்தை வெளி நிலங்கள் மாதிரியான நிலங்களை எந்த விதத்திலும் அரசு வேறு எந்த விதமான பயன்பாட்டிற்கும் ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான அரசாணையை பிறப்பிச்சாங்க. ஆனால் அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகும் அரசு கிட்டத்தட்ட 97 திட்டங்களுக்கு இந்த மேய்ச்சல் நிலங்களை எடுத்துக்கொண்டது. அதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த 97 திட்டங்களுக்கும் அரசு இந்த மேய்ச்சல் நிலங்களை, இந்த மேய்க்கால் புறம்போக்கு நிலங்களை, இந்த மந்தை வெளி நிலங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் கொடுத்துட்டாங்க. 2024 பிப்ரவரி மாதத்துல சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதற்கு பதிலாக மாற்று நிலங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாற்று நிலங்களை வழங்கி ஏற்கனவே வந்து தொழிற்சாலைகளுக்காக பிடுங்கப்பட்ட வேளாண் நிலங்களுக்கு பதிலாக இவங்க கொடுத்த நிலங்கள்லாம் நமக்கு தெரியும் தானே. இந்த மாற்று நிலங்களை எப்படி வழங்குவாங்க, அது எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இவங்க வந்து நில ஆக்கிரமிப்பு செய்து அந்த தொழிற்சாலைகளை கட்டின போதே நமக்குலாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளவு பாதிப்புகளை கடந்த காலகட்டங்களில் மேய்ச்சல் சமூக மக்கள் பட்டிருக்கிறாங்க. நலத்திட்டங்கள் மூலமாக அரசு தான் இந்த மாதிரியான மேய்ச்சல் நிலங்களை எல்லாம் அபகரித்து நாசமாக்குதுன்னு பார்த்தா மற்றொரு வித்தியாசமான வடிவத்திலையும் இந்த மேய்ச்சல் நிலங்கள் மேய்ச்சல் சமூகங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அது என்ன வித்தியாசமான வடிவம்னு கேட்குறீங்களா? இதை பாருங்களேன். அண்ணன் தீரன் திருமுருகன் அவர்கள் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாருன்றத சர்ச்சையா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. உண்மையா அந்த வழக்கினுடைய தன்மை என்னங்கிறத படிச்சு பார்க்குறவங்களுக்கு இது ஒரு இக்கட்டான ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 கட்டான சூழல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாதுன்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான சூழல். அந்த சூழல் என்னங்கிறத நான் ஒரு எடுத்துக்காட்டு அந்த வழக்கின் மூலமாகவே நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மேகமலை வனப்பகுதி 2009ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்டாக அறிவிக்கப்படுது. அதற்கு பிறகு வைல்ட் லைஃப் சாங்க்டரியாக, அதாவது வனவிலங்கு சரணாலயமாக 2011ஆம் ஆண்டும், அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு புலிகள் காப்பகமாக அண்மை காலத்துல 2021ல டைகர் ரிசர்வாக அறிவிக்கப்படுது. இப்படி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த பகுதிகளுக்குள்ள மேய்ச்சலுக்காக எந்த விதமான வன மேய்ச்சலுக்கான அந்த பழங்குடிகளையோ அந்த நபர்களையோ அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. ஆனால் 2006 வன உரிமை சட்டம் இதற்கு தெளிவாக அனுமதி அளிக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மேய்ச்சல் கால்நடைகளை அனுமதிப்பதன் மூலமாக வனவிலங்குகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா, வனச்சூழலுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு அறிக்கையை கேட்கிறாங்க. அந்த அறிக்கையும் இதனால வனத்தினுடைய அந்த மண் தன்மையில வனவிலங்கினுடைய வாழ்வாதாரங்கள், குறிப்பாக உணவு சங்கிலியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும்னு அந்த அறிக்கை சொல்ல, அதனால சென்னை உயர்நீதிமன்றம் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சரிதானங்க அப்படின்னு. பிரச்சனையே அங்கதான் இருக்குது. இவங்க இந்த மாதிரி டைகர் ரிசர்வாக, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக, வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கக்கூடிய இடங்களுக்குள்ள பல மேய்ச்சல் நிலங்கள் அகப்பட்டு கொள்ளுது. மேய்ச்சல் நிலங்கள் வனவிலங்கு சரணாலயம்னு அறிவிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்குள்ள போகிறது மூலமாக அது மேய்ச்சலுக்கு கால்நடைகள் அனுமதிக்க முடியாத ஒரு பகுதியாக மாற்றப்படுது. மேய்ச்சல் வாழ்வியலை கொண்ட மேய்ச்சலியர்கள், அதாவது மேய்ப்பர்கள் அந்த இடத்துக்குள்ள, மேய்ச்சலிய ஆயர்கள் அந்த இடத்துக்குள்ள போக முடியாத சூழலும் அந்த சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளும் உருவாக்கப்படும். இப்போ இதன் மூலமாகவும் கிட்டத்தட்ட மேய்ச்சலிய ஆயர்களிடமிருந்து இந்த மேய்ச்சலியினாலும் பறிக்கப்பட்டு தான் இருக்கு. இது ஒரு வித்தியாசமான சொன்னலையா, வித்தியாசமான பறிப்பு முறை அப்படின்னு. இதற்கு கண்டனம் தெரிவித்து அன்றைக்கே பூவுலகின் நண்பர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. 2வது, அந்த வழக்கு போடப்பட்ட போது தீரன் திருமுருகன் கட்சியில இல்லை. 2வது, 2 பக்கமும் நியாயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் புரிந்து கொண்டது. அதுல அவங்க வனவிலங்கு தான் முக்கியம், வன உயிர்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறதுல அந்த சார்புல முடிவெடுக்கிறாங்க. சட்டமா தான் சொல்லுதுங்கிற மாதிரி அந்த பக்கம் அவங்க போறாங்க. ஆனாலும் கூட மேய்ச்சலிய சமூகமும் மேய்ச்சலிய வாழ்வியலும் மேய்ச்சலிய கால்நடைகளும் கூட
இந்த இயற்கையினுடைய உணவுச் சங்கிலியில மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத ஏற்கனவே நீதிமன்றமும் இனி வரக்கூடிய நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் கூட கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தமிழர் கட்சி நடத்திய மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற அந்த மாநாடு அப்படிங்கிறது உறுதிப்படுத்துது. மக்கள் மொழியில ஆடு மாடு மாநாடுன்னு அந்த மாநாடு போடப்பட்டது. அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த திமுக காரன் பேசினதை கூட நான் சரி விளக்கம் சொல்லி நம்ம விட்டுறலாம். ஆனா அந்த ஒண்ணும் தெரியாத ரசிக தற்கொலை குஞ்சுகள் இருக்கு இல்லையா, அணில் குஞ்சுகள், அவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வெறியாச்சு. இருந்தாலும் கூட இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த காணொலியை பண்ணியிருக்கேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்ட்ட பகிருங்கள், பரப்புங்கள். மற்றபடி இன்னும் 2 விடயங்களை சொல்லி இந்த காணொலி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். முதல் விடயம் என்னன்னா, இந்திய ஒன்றிய அமைச்சரவைகள்ல இந்த அனிமல் ஹஸ்பண்டரி, அதாவது கால்நடை வளர்ப்புக்குன்னே ஒரு அமைச்சரவை இருக்கு, ஒரு துறை இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் இருக்கிறார். நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த அமைச்சரவைக்கு பின்னாடியும் RSS, சனாதனம், அதற்கு பிறகு குலத்தொழில், குலக்கல்வி இதெல்லாம் தான் இருக்கா அப்படிங்கிறத அந்த வன்னியரசு அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசினுடைய கீழையும் கூட ஒரு கால்நடை பராமரிப்பு துறை, கால்நடை வளர்ப்புக்கான ஒரு துறை இருக்குது. அதற்கு 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீன் வளத்துறை மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைக்கான அமைச்சர், மற்றொருவர் மனோ தங்கராஜ் அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர். இந்த 2 பேருமே இந்த கால்நடை சார்ந்த துறைகளுக்கான அமைச்சர்களா இருக்கிறாங்க. இப்ப நான் தெரியாம இந்த துறைகளுக்கு பின்னாலும், இந்த அமைச்சர்களுக்கு பின்னாலும், இந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டதுக்கு பின்னாலும் RSS தான் இருக்கா, குலத்தொழில் தான் இருக்கா, குலக்கல்வி தான் இருக்கா? கொஞ்சமாவது அறிவோட பேசணும் திரு வன்னியரசு அவர்கள். விசிக வர மாதிரியானவர்களுடைய வாயை கட்டி வைக்கணும். திமுகவுடைய கைக்கூலி மாதிரி கூறத நிறுத்த சொல்லணும். இல்லைன்னா இந்த மாதிரி என்ன மாதிரியான சின்ன பசங்க கூட திரு வன்னியரசு அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு கேவலமான சூழல் தான் அவருக்கு ஏற்படும். 2வது விடயம் என்னன்னா, மேய்ச்சல் சமூக மக்கள் நீண்ட காலமாக அரசனுடைய ஆதரவு இல்லாம, அரசனுடைய துணை இல்லாம தான் இயங்கி வர்றாங்க. அப்படி இயங்கி வந்த போதிலும் தனித்துவமான மேய்ச்சல் முறையை கொண்டு 10 லட்சம் மாடுகளை வைத்திருந்தவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கிட்டத்தட்ட 90,000 மாடுகளாக அது குறைஞ்சிருக்கு. அதுவும் கிடை மாடுகள், மலை மாடுகள் உட்பட சில மாடுகள் தான் இருக்கு. அம்மையா ஜெயலலிதா அவர்கள் கறவை மாடு கொடுத்த போது அதனால் பெரிய அளவில் கால்நடைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்ச மாதிரி இருந்தாலும் கூட அதுல பாரம்பரிய வகை மாடுகளுடைய எண்ணிக்கை நிறையவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சூழலியல் ஆர்வலர்கள் சுட்டி காட்டுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விடயம். தொழுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அண்ணன் சீமானவர்கள் ஆடு மாடுகள் மாநாடு போட்ட அதே மதுரையில் இருக்கு. அந்த அமைப்பு நீண்ட காலமாக மேய்ச்சல் சமூகங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்காக இயங்கி வருது. அதிலும் குறிப்பாக பல்லுயிர் பெருக்க பூங்காக்கள் அப்படிங்கிற பெயர்ல சில விடயங்களை அரசு முன்னெடுக்குது. அதற்கு பதிலாக பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்களை உருவாக்குவதன் மூலமாகவே பல்லுயிர் பெருக்கத்தை அரசால நன்றாகவே பராமரிக்க முடியும் அப்படிங்கிற விடயத்தையும் இந்த தொழுவம்ங்கிற அமைப்பு சொல்லுது. ஸோ இப்படி உலகளாவிய அரசியல் தொட்டு மதுரையில நடந்த அரசியல் வரைக்கும் எல்லாவற்றையும் இணைச்சு பார்த்தா ஒரு நல்ல அரசியலை தான் நான் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறார். அதனால சில தற்குறிகளுடைய, சில அணில் குஞ்சுகளுடைய உடல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களை நீங்க குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல பேசுபொருளோடு யாரையும் திட்டாம பேசுறதுக்கான ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வலையொலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.